அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக ஆண்டவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி இடைப்பட்டார், எப்படி ஒரு தனியார் நிறுவனத்திலே வளர்ச்சி அடைய வைத்தார், எப்படி ஒரு தனியாக தொழிலை தொடங்குவதற்கு ஒரு உந்தலை கொடுத்தார் என்பதை குறித்தெல்லாம் பகிர்ந்து வந்திருக்கிறேன். முன்பு சொன்ன வண்ணமாக 1975 கெமிக்கல் இன்ஜினியரிங் பாஸ் செய்த நான் முதல் 5 வருடங்கள் அரசாங்க உத்தியோகத்திலே இருந்தேன். அங்கு ப்ரொமோஷன்ஸ் அதிகமாக கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்தினாலும் MBA படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையினாலும் அதை ராஜினாமா செய்துவிட்டு தனியார் நிறுவனத்திலே 1980 வந்து சேர்ந்தேன். MBA படிக்க ஆரம்பித்தேன். 1985 ஆண்டிலேயே 5 வருடங்களுக்குள்ளாக அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் இருந்து ஜெனரல் மேனேஜர் லெவலுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வதித்தார். அதன் பிறகு 1987 என்னுடைய மேனேஜிங் டைரக்டர் ஒரு விபத்தில் இறந்து விட்டதன் காரணமாக அடுத்த 2 வருடங்கள் இன்னும் அதிகமாக எப்படியெல்லாம் ப்ராஜெக்டை செய்து முடிப்பது என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு ஜெனரல் மேனேஜர் நிலைக்கு மேலே நம்மால் உயர முடியாது என்கிற ஒரு நிலை வந்தவுடனே நான் தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வேண்டும், தொடங்க வேண்டும் என்று என்னுடைய சேர்மனிடத்தில் தெரிவித்த போது அவரும் பெருந்தன்மையாக எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஸ்டார்ட் செய்யலாம் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதன் பிறகு கடந்த வாரத்தில் எப்படியாக என்னுடைய மனைவியை முதலில் ஒரு பிரைவேட் ப்ராக்டிஸை தொடங்குவதற்கு அவருக்கு உதவி செய்த பிறகு நான் என்னுடைய கம்பெனியை தொடங்குவதற்கு ஆயத்தமானேன். இதை குறித்து நீங்கள் வீடியோக்களை காண வேண்டுமென்றால் www.divinetruth.asia என்கின்ற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கின்ற யூடியூபிலும் காணலாம். கடைசியாக 1990 நானும் என்னுடைய கம்பெனியை தொடங்கலாம் என்று இருக்கும்போது என்னுடைய தந்தை ஒரு விபத்திலே சிக்கி ஒரு வருட காலம் ஆஸ்பத்திரியும் வீடுமாக இருந்தார். என்னால் தொழிலை தொடங்க முடியவில்லை. 1990 அவர் இறந்து விட்டார். அதன் பிறகு 6 மாத காலத்திலே என்னுடைய தாயாரும் இறந்து விட்டார்கள். அதன் பிறகு 1992 என்னுடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை தொடங்கலாம் என்று முயற்சித்து என்னுடைய சேர்மனிடத்தில் சென்று விடை பெற்று கொண்டேன். இதை எந்த பெயரில் தொடங்கலாம் என்று எத்தனித்த போது நவீன் என்னுடைய முதல் மகனுடைய பெயர், பிரவீன் என்னுடைய 2வது மகனுடைய பெயர், பிரணாவ் என்றெல்லாம் கலந்து ஏதோ பேரையெல்லாம் அணுகின போது எதற்கும் பர்மிஷன் கிடைக்கவில்லை. கடைசியாக ஃப்ளோ என்றால் ஃப்ளோ மூவ் ஆவது, தேர்ம் என்றால் ஒரு வெப்பம். ஃப்ளோ தேர்ம் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு பெயரை கொடுத்த போது அது அனுமதிக்கப்பட்டது. அதை 1992 ஆண்டு ஸ்டார்ட் செய்தேன். எப்படி என்னுடைய துணைவியார் ஒரு பிரைவேட் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் செய்தார்களோ அதே போல் 3 வருடங்கள் கழித்து நான் என்னுடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை துவங்கினேன். ஒரு இன்ஜினியர் ஸ்டார்ட் செய்யும்போது ஒரு அக்கௌண்டன்ட் என்று ஸ்டார்ட் செய்து அவர்களை வேலை கிடைத்தவுடன் இன்னும் சிறிது நபர்களை சேர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்திலே அதை துவங்கினேன். டி நகரிலே ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட்டை எடுத்துக்கொண்டு ஸ்டார்ட் செய்தோம்.
இந்த 2-பிட் சிஸ்டத்திலே கன்சல்டண்ட்டை அணுகி என்னை ஷார்ட் லிஸ்ட் செய்யுங்கள், என்னுடைய கம்பெனிக்கும் இந்த டெண்டர்களை எல்லாம் கொடுங்கள் என்று கூறின போது அவ்வளவு வரவேற்பு இல்லை. அவர்கள் பெருந்தன்மையாக சொன்னார்கள், நரேந்திரநாத், நீ ஒரு தனியார் நிறுவனத்திலே ஜெனரல் மேனேஜராக இருந்தபோது ஒரு புலியைப் போல காணப்பட்டாய், உனக்கு சக்தி அதிகமாக இருந்தது. ஏனென்றால் அவர்களுடைய ஸ்டாஃப் வேலை செய்பவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவர்களுடைய பணபலம் உன்னுடைய பணபலமாக இருந்தது. இப்பொழுது உனக்கு ஸ்டாஃபும் கம்மி, வேலை செய்பவர்களும் கம்மி. உனக்கு இதையெல்லாம் இயக்குவதற்கான பணம் இருக்கிறதா என்றால் அதுவும் கம்மியாக இருக்கிறது. நீ புலி அல்லப்பா, பூனையாக இருக்கிறாய். உன்னுடைய பதவி வேண்டுமென்றால் எம்டி, மேனேஜிங் டைரக்டர் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அது ஜிஎம் என்கிற ஜெனரல் மேனேஜரோட தாழ்ந்து தான் நாங்கள் பார்ப்போம். இப்படிப்பட்ட ஆட்கள் இல்லாத பண வசதி இல்லாத கம்பெனியிடத்தில் நாங்கள் பொறுப்பை கொடுத்தால் எப்படி முடிப்பாய் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆகையால் நம்பி கொடுப்பது கஷ்டமாக இருக்கும் என்றெல்லாம் கூறினார்கள். உண்மைதான். நான் என்னுடைய நண்பர்களையும் என்னோடு சக கான்ட்ராக்டர்களையும் அழைத்து கொண்டு போய் அவர்களெல்லாம் என்னோடு வேலை செய்கிறார்கள் என்று கூறி அவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தி என்னுடைய முதலாவது டெண்டர் நான் சிவிஆர்டி ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி, HVF என்று சொல்லுவார்கள் ஆவடியிலே, அதற்கு மெக்கான் கன்சல்டண்ட்டாக இருந்தார்கள். அந்த டெண்டரை பெற்றுக்கொண்டேன். அந்த காலத்திலே அது ஒரு 12 லட்சத்துக்கு இருந்தது. பெரிய தொகைதான். ஆனால் நான் என்னுடைய கம்பெனி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே என்னுடைய சப்ளையர்களிடம் நல்ல பெயர் வாங்கியிருந்தேன். கிரெடிட் வொர்தினஸ் என்று கூறுவார்கள். இவரை நம்பி கொடுத்தால் பணம் திருப்பி கொடுப்பார், இவரை நம்பி நாம் பொருட்களை சப்ளை செய்தால் அதற்குரிய பணத்தை சரியான தேதியில் கொடுப்பார் என்றெல்லாம் நான் அவர்களுக்கு நடைமுறையிலே நடத்தி காட்டியிருந்தேன் என்னுடைய பழைய பதவியில் இருக்கும்போது. அதனால் எனக்கு நன்றாக நம்பிக்கை இருந்தது. அவர்களெல்லாம் என்னை நம்பி பொருட்களை கொடுப்பார்கள். இந்த டிஃபென்ஸ் ப்ராஜெக்டிலெல்லாம் ஒரு கண்டிஷன் என்னவென்றால், அவர்கள் அட்வான்ஸ் கொடுப்பார்கள். ஆனால் அட்வான்ஸ் கொடுக்கும்போது அதற்கு வேண்டிய கேரண்டியை பேங்க்கிலிருந்து நாம் எடுத்து கொடுக்க வேண்டும், பேங்க் கேரண்டி என்று சொல்லுவார்கள். அதன் பிறகு பொருளை அவர்களுடைய எல்லைக்குள் கொண்டு சென்று சேர்த்தால் அதன் பிறகுதான் அவர்கள் அதற்குரிய பணத்தை நாம் என்ன அதற்காக கோட் செய்தோமோ அதை கொடுப்பார்கள். அதற்கு முன்பாக கொடுக்க மாட்டார்கள். அப்படியானால் அந்த பொருட்களுடைய பணங்களை நாம் அதை நமக்கு கொடுப்பவர்களிடம் கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு அதை அவர்களுடைய எல்லைக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தால் நமக்கு பணம் கிடைக்கும், நாம் அவர்களுக்கு பணம் கொடுக்கலாம். இதற்கு நமக்கு பொருள் கொடுப்பவர்கள் கடன் கொடுக்க வேண்டும். இதுதான் முறை. இந்த கடன் கொடுப்பவர்களை நான் நன்றாக நடத்தியதால் அவர்கள் பெரும்பாலானோர் கடன் கொடுக்க முன் வந்தார்கள். குறிப்பாக இந்த பைப்பிங், ஃபிட்டிங்ஸ், வால்ஸ், இவற்றிலெல்லாம் மோட்டார்ஸ், பம்ப்ஸ், இவைகளெல்லாம் முன்பாகவே நான் வாங்கி அவர்களுக்கு அந்தந்த பொருட்களுக்கு வேண்டிய பணத்தை ஏற்ற காலத்தில் கொடுத்ததினாலே அவர்களெல்லாம் நம்பியிருந்தார்கள். ஆனாலும் இந்த ப்ராஜெக்டிலே ஒரு பெரிய கம்ப்ரஸர் ஒன்று இருந்தது, ஏர் கம்ப்ரஸர், காற்றை அழுத்தக்கூடிய ஒரு உபகரணம். அந்த ஏர் கம்ப்ரஸருடைய விலை அந்த காலத்தில் 2 to 2.5 லட்சம் இருந்தது. அதற்கு எந்த ஒரு நிறுவனமும் கடன் கொடுக்க தயாராக இல்லை. எல்லோரும் ஒட்டுமொத்த பணத்தை முதலாவதாக கொடுத்து அதை எங்களிடத்தில் வாங்கி கொண்ட பிறகே அதை எங்களுடைய எல்லையிலிருந்து அகற்ற அனுமதிப்போம்
என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். எல்லா ஏர் கம்ப்ரஸர் சப்ளையரும் அதே பேமெண்ட் டேர்ம்ஸில் இருந்தார்கள். கடன் கொடுக்க யாரும் முன்வரவில்லை. அப்படியாக அந்த ஆர்டரையே நான் இழக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தேன். ஏனென்றால் இவர்கள் கடன் கொடுக்கவில்லை என்றால் என்னால் அந்த பொருளை வாங்கி கொள்ள என்னிடத்தில் பணம் இல்லை. அப்பொழுது இதெல்லாம் கடவுள் நமக்கு ஒரு பயிற்சி அளிக்கிறார். கடவுள் இந்த பயிற்சியின் மூலமாகத்தான் பிற்காலத்திலே பெரிய பெரிய பொருட்களை எல்லாம் வாங்க ஆண்டவர் எனக்கு ஒரு வழிவகை வாசல்களை திறந்து கொடுத்தார். யோசேப்புக்கும் ஃபாரோ மன்னனுக்கு அடுத்ததாக அவன் செயல்படும்போது அவன் பாத்திப்பர் வீட்டிலும் அந்த ஜெயிலிலும் அவனுக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள் மூலமாகத்தான் பெரிய பொறுப்புகளை எல்லாம் பிற்காலத்திலே அவனால் செய்ய முடிந்தது. அதே போல் இங்கும் ஆண்டவர் என்னை சிறிதான ஒரு ஆர்டர்கள் மூலமாக பலப்படுத்தி கொண்டே வந்தார். இப்பொழுது அதை நான் திரும்பி பார்க்கையிலே ஆண்டவர் எனக்கு செய்த ஆசீர்வாதங்கள், எப்படி என்னை பழக்குவித்தார், எப்படி மற்றவர்களுடைய மனதை தொட்டு எனக்கு அவர்களுக்கு கடன் கொடுக்கும் ஒரு வாஞ்சையை கொடுத்தார் என்றெல்லாம் நினைக்கும்போது கர்த்தருடைய கிருபையும் அவருடைய அரவணைப்பும் மனதுக்குள் வந்து என்னை நன்றியுள்ளவன் ஆக்குகிறது. இப்படியாக அந்த ஆர்டரை நான் இழந்து விடுவேன் என்று நினைக்கும் காலத்திலே ஒரு நிறுவனம் முன்வந்து கடன் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னபோது அந்த ஆர்டரை என்னால் எடுக்க முடிந்தது. அதன் மூலமாக பல ஆர்டர்களை அதன் பிற்பாடு என்னால் செயல்படுத்த முடிந்தது. என்னிடம் பேங்கினுடைய ஃபெசிலிட்டி இல்லாததினால், பேங்க் கேரண்டி இல்லாததினால் அவர்களிடத்தில் நான் அட்வான்ஸை பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அட்வான்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பேங்க் கேரண்டி கொடுக்க வேண்டும். பேங்க் கேரண்டி கொடுக்க வேண்டாம், பேங்க் ஏதாவது உன்னுடைய சொத்துக்கள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பார்கள். அப்படி அந்த சொத்துக்களை கொடுத்தால் அவர்கள் கேரண்டி கொடுப்பார்கள். அந்த கேரண்டியை கொடுத்து நாம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு மாறாக ஆரம்ப காலத்திலே நான் என்னுடைய கிளையண்ட்டுகளிடத்தில் நான் பொருளை கொடுத்து அட்வான்ஸையும் சேர்த்து வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லி கேரண்டியே இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டை எல்லாம் இயக்க ஆரம்பித்தேன். எல்லாம் கடவுள் கொடுத்த ஞானம், கடவுள் மற்றவர்களுடைய மனதில் பேசின விதம், என்னுடைய நண்பர்களும் எனக்காக வந்து பரிந்து பேசி கொடுத்தது, கன்சல்டண்ட்டும் இவர் செய்வார் என்று நம்பி எனக்கு ஆர்டர்களை ஃப்ளோட் செய்தது, கிளையண்ட்டும் இவர் செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையிலே நமக்கு ஆர்டர்களை கொடுத்தது. இவற்றையெல்லாம் எண்ணும்போது இவையெல்லாம் ஆண்டவருடைய அருள் இல்லாமல், அவருடைய ஒரு கிருபை இல்லாமல் நடக்கக்கூடிய காரியமே இல்லை. இப்படியாக 1992 ஏப்ரல் மாதம் தொடங்கின நான் ஜூன் ஜூலை மாதத்திலே இந்த ஆர்டரை பெற்றுக்கொண்டு இதை முதல் ஆர்டராக ஆரம்பித்து எப்படியாக முன்னேறினேன், எப்படி 2-3 வருடங்களுக்குள்ளாக ஒரு 10 கோடி ஆர்டரை ஒரே ஆர்டரை எடுக்கக்கூட ஆண்டவர் எனக்கு ஒரு சக்தியை கொடுத்தார் என்பதை குறித்தெல்லாம் வருகிற வாரங்களிலே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுவரை உம்மிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.